ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 16. இன்னைக்கு மணி வந்து 12 ஆகுது. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. இன்றைக்கி வந்து எனக்கு 2 நாளாக வந்து ஃபீவர், ஃப்ளூன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்து ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஹோட்டலில் தான் ஆர்டர் போட்டு ஏதோ வாங்கி சாப்பிட்டோம். இன்றைக்கி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கேன். அதனால் சரின்னுட்டு சாதம் வடிச்சிட்டேன். இதை வந்து குக்கரில் வடித்து எடுத்து லாட் கேஸில் கொட்டியிருக்கேன். மீன் வந்து என்ன உடம்பு சரியில்லை, மீன் வாங்கி வந்து போட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. பையன் நேற்று வாங்கிட்டு வந்தானா, என்கிட்ட சொல்லலை. அவன் கொண்டு வந்து வச்சுருந்தான். ஆனால் நான் பார்த்திங்கன்னா எடுத்து ஃப்ரீசரில் தான் போட்டு வச்சுருந்தேன். என்னால் முடியாதுன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி ரொம்ப மோசமாக காலையில் இருந்தது. ஒரு 10:30க்கு மூச்சு வாங்கிட்டு அப்புறமா சரின்ட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இருந்துச்சுன்னு எழுந்திரிச்சு இந்த வஞ்சரம் மீனும் வவ்வா மீனும் வறுத்துட்டு சாதத்தை வடிச்சிட்டு அப்புறமா வந்து ரசம் வச்சுட்டேன். கொஞ்சம் பொடி ரசம், அவ்வளோதான். இன்றைக்கி ரசம் வச்சு 2 துண்டு மீன் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவன் நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தானா, அதனால் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுன்னு நான் எனக்கு பண்ணிவிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. வாங்க, உங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்றைக்கி அப்படின்னு சொல்லுங்கள். டெய்லி இதே வேலையாக போகுது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுனாவே. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட்ஸ்லாம் நிறையா மீந்திருந்தது. 3 நாளாக உடம்பு சரியில்லாதனால அதை அப்படியே வச்சுட்டு இருந்தேன். சரி அது என்ன பெரிய வேலையா அப்படின்னு மிக்சியில் போட்டு அடித்து இதில் வச்சுட்டேன். அவனில் ஓட்டிச்சு. சாரி, வெங்காயம் பொண்ணு கொஞ்சம் சாப்பிட்டுப்பான். பெரிய வேலையில் மிக்சியில் ஒரு 2 சுற்றின வேலை தான். வந்து பார்த்தா கூட திட்டுவா, எதுக்கு செஞ்ச முடியலன்னு. ஓகே, பட்